எனது அன்பானவர்களே, நோயுற்றவர்கள் மீது இயேசு காட்டிய அன்பு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவருக்கு அன்பு இருந்ததால் தான் அவர்களை கண்டு மனதுருகினார். தம்மிடம் அழைத்து வரப்பட்ட எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்தினார். மத்தேயு 8:16. மகன் மேல் தகப்பன் பாசம் வைத்திருக்கிறார் என்று இயேசு கூறியதை கவனியுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பீலியா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். யோவான் 3:35. யெகோவாவின் அன்பில் பெரும்பாலும் கனிவான பாசம் கலந்திருக்கிறது. யெகோவாவின் பண்புகள் அனைத்தும் உயரியவை, பரிபூரணமானவை, இனியவை. ஆனால் எல்லாவற்றிலும் அன்பே மிகவும் இனியது. நாம் நியமத்தின் அடிப்படையில் சுயநலமற்ற அன்பை காட்டும் போது யெகோவாவின் பிரதான குணத்தை பிரதிபலிக்கிறோம். இது அப்போஸ்தலன் யோவான் எழுதிய விதமாகவே இருக்கிறது. கடவுள் முதலில் நம்மேல் அன்பு காட்டியதால் நாமும் அன்பு காட்டுகிறோம். 1 யோவான் 4:19. கடவுளுடைய படைப்புகளிலேயே முதல் படைப்பு அவருடைய ஒரே மகன் தான். வெளிப்படுத்தல் 3:14. பிற்பாடு தேவதூதர்கள் தொடங்கி மற்றெல்லாவற்றையும் படைப்பதில் இந்த கைதேர்ந்த வேலையாளரை யெகோவா பயன்படுத்தினார். வல்லமை வாய்ந்த அந்த தேவதூதர்களுக்கு சுதந்திரமும் புத்தி கூர்மையும் உணர்ச்சிகளும் அருளப்பட்டிருந்ததால் யெகோவா தேவனுடனும் அன்பான பிரியத்தை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமேன்.